Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தின் மாண்புமிகும் முதலமைச்சர் கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு அம்மா நலத்திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் முழுக்க ஒரு 600க்கு மேற்பட்ட கடைகளை ஏழை எளிய மக்கள் பயனளிக்கும் விதமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக வந்த திமுக அரசாங்கம் இந்த திட்டத்தில் நாங்கள் பேரை கூட மாற்றல, நாங்கள் பாருங்க முன்னாள் ஆட்சி கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்பதில்லை, அங்கே பேரை கூட மாற்றலன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு 600 கடையை வந்து மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு அதை புதுப்பிச்சு தரமான சுவையான நீங்கள் அதில் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. நாங்கள் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை பார்த்தோம். சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் இப்போ நீங்கள் விஷயம்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு வருஷ காலமாக ஒன்றுமே செயல்படுத்தலை. 5 வருஷ காலமாக வேண்டும் என்று ஒரு நல்ல திட்டத்தை ஏழை எளிய மக்களுங்க, ரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே சுற்றுலா இருக்கக்கூடிய மக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய டிரைவர்கள் காலையில் உணவகம் மதியானம் நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததை வேண்டும் என்று திமுக அரசாங்கம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை உடனே இதுதான் ஒரு நல்ல முதலமைச்சர். ஒரு பார்த்தீங்கன்னா மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் நலத்திட்டத்தை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, இதுக்கு மக்களுக்கு நல்லா இருக்கா உடனடியாக செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அரசியல் வரலாற்றிலேயே, அதிகார வரலாற்றிலேயே, முதலமைச்சர் வரலாற்றிலேயே எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டு விட்டார். இன்னைக்கு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சார் அவர்கள் இன்னைக்கு அம்மா உணவகத்தை புதுப்பிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நான் பெரியவனா நீ பெரியவன் கிடையாது, இது அரசியல் கிடையாது, இதுல மனித நேயம் வேணும், நல்ல திட்டங்களை முழுமையாக கைப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப சிறப்பாக இந்த திட்டத்தை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம நீங்க எவ்வளவு வாட்டி முதலமைச்சரை பார்த்திருக்கீங்க. எந்த முதலமைச்சர்னாச்சும் முதலமைச்சரை போய் பார்த்த வரலாறு தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை, இவங்க கொண்டு வந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் மூடி வச்சிருக்கு. இன்னைக்கு பாம்பும் பூரானும் பள்ளியும் இந்த அம்மா உணவகத்தில் இருக்கு. நான் போய் பார்க்கிறேன், கிரைண்டர் உடஞ்சு கிடக்கு, மிக்சி உடஞ்சு கிடக்கு, இங்க இருக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்ல. இது பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் நைட்டு பாத்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. இங்க சுத்தி அந்த மாதிரி பொருள்லாம் கிடக்கு, விஷயம்ல காட்டியிருக்கிறேன். அப்போ ஒரு நல்ல திட்டத்தை, ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை திமுக அரசாங்கம் வேண்டும் என்று இதை பாத்தீங்கன்னா மூடி இருக்கு. இப்போ ஒரு நல்ல முதலமைச்சர், அரசியலுக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முதலமைச்சர் ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் இந்த ஒரு நல்ல திட்டத்தை, ஏழை எளிய மக்களுக்கான முதலமைச்சர், ஜனநாயகத்திற்கான முதலமைச்சர், மக்களாட்சியை முழுமையாக மக்களுக்காக நல்ல திட்டங்களை தர முதலமைச்சர் இதை புதுப்பிக்க செஞ்சிருக்காரு. நாங்க உடனே பேசியிருக்கிறோம், இதை நீங்க ஃபாஸ்டா இதை புதுப்பிச்சு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு தரமான உணவு, ஒரு சுவையான உணவு மக்களை நீங்க அனுசரிச்சு எல்லாருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலையில ஒரு 300 பேர் சாப்பிட்டுருக்காங்க, மத்தியானம் குறைஞ்சது ஒரு 300-400 பேர் சாப்பிட்டுருக்காங்க, இரவுல சாப்பிட்டுருக்காங்க. நீங்க உபசரிச்சு நல்ல உணவு தரணும். நாங்க இதுக்கப்புறமா மேற்கொண்டு இதுக்கான வேலைகளை தொடரும்னு சொல்றோம். திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் தான் விஜய், ஆனா திமுக ஆட்சி தான் நடக்குது, குழந்தைகளோட வாக்குகள் அவங்கள மூளைச்சலவை பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியா நடக்குது? திமுக ஆட்சியில் என்ன நடக்குது பாத்தீங்களா? இப்போ திமுக ஆட்சிக்கு இதுதான் சாட்சி. திமுக ஆட்சி நடக்கிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வந்தவன 400 ரவுடிகள் திருச்சியில் சரண் ஆகிறாங்க. இன்னைக்கு மத்தியில் பாத்தீங்கன்னா போலீஸ் எந்த அளவு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா செயல்படுது. இங்க கஞ்சாவை உடனடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்தவரை பாத்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இங்க மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் நடத்திட்டு இருக்காரு. சரி, நல்ல திட்டங்கள் திமுக செஞ்ச திட்டங்களை செஞ்சீங்கன்னா சொன்னா நீங்க அம்மா உணவகத்தை மூடியில வச்சிருக்கீங்க. இவர் மக்களுக்கு பிரயோஜனமான, ஏழைகளுக்கு பிரயோஜனமான, பெண்களுக்கு பிரயோஜனமான, குழந்தைகளுக்கு பிரயோஜனமான இந்த உணவுகளை துறக்க வேண்டும் சொன்னா இது யாரோட ரோல் மாடல்? ஒரு தனித்துவமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களின் நாடி துடிப்பாக தமிழ்நாட்டை பாருங்க
சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரு ரோல் மாடலா பார்க்க போகுது. அந்த மாதிரி சிறப்பான ஆட்சியை ஒரு 10 நாள்ல கொடுத்துட்டார். மேற்கொண்டு நல்ல ஆட்சியை கொடுப்பார். முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் வந்து வாக்கு சேகரிச்சாங்கன்னா அவருக்கு அதை கூட எக்ஸ் முதலமைச்சருக்கு செய்யலையே. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சி வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம சன்னதியர்கள் வந்து போதையை நோக்கி போறாங்க. அதை தான் வந்தவன சொல்றாரு அவரு. போதையை ஒழிக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை வந்து கொடுக்குறாருன்னா தானா வந்து வாக்களிக்க. நீங்க வந்து திமுக நல்லாட்சி செஞ்சிருந்தா ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி எறிகிறாங்க? எதுக்கு தூக்கி உங்களுக்கு காகிதம் மாதிரி மடிச்சு தூக்கி கீழே வீசுறாங்க? அப்ப திமுக மக்களுக்கு எந்த ஒரு நல்லவங்களும் செய்யல. நீங்க வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வரல, இங்க படிப்பை உயர்த்தல, மருத்துவ தரத்தை உயர்த்தல, அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நீங்க முடக்கிருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம். திமுக இருக்கக்கூடிய அகில காணி நிர்வாகியை கைது செஞ்சாங்க சார். 2500 கோடி. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்ததுல திமுக நிர்வாகி. பிளைட்ல வந்து திமுக கவுன்சிலர் ஒரு விமான பண்பனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறார். அப்போ திமுக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவல்துறைக்கு வந்து எந்த காவல்துறை பெண்களை பாதுகாக்க வேண்டுமோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்திருக்கு. அப்போ முழுக்க இந்த திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யல, வியாபாரிகளுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யல. இதெல்லாம் புறக்கணிச்சு திமுக வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்களாட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி ஆனபல் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து நடத்திட்டு இருக்காங்க பாக்கிறேன். சார், முதல்வர் விஜய் பெருந்தன்மையோட கலைஞர் உரிமை தொகையை கொண்டு வராங்க. ஆனா உரிமை கொண்டாடுறது என்னமோ திமுகவா இருக்கு. கலைஞர் உரிமை தொகை இருக்க வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் சார் நான் கேட்கறேன்னா, உரிமை தொகையை கொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ திமுகவோட ஃபண்ட்ல கொடுக்கல சார். இது வந்து மக்களோட வரி பணம், மக்களோட டாக்ஸ். மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகையா வந்து கொடுக்கறாங்க. இது திமுக எப்படி வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியும்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல் திமுக உங்க ஆட்சியில வந்து நாங்க சிறப்பா கொடுத்திருந்தோம்னா நீங்க திருப்பி நீங்களே வந்து ஆட்சி கட்டல வந்திருக்கணும். அப்ப நீங்க வந்தாலும் நீங்க ஒழுங்கா, ஏன்னா நீங்க வந்து திட்டத்தை கொடுத்துட்டு உங்க அமைச்சரை வச்சு அசிங்கப்படுத்துவீங்க. நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க வந்து லிப்டிக் போட்டு போ, ஓசி பஸ்ல போ, பாய் ஃப்ரெண்டோட போ. இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வாக்களித்த, உங்களை நம்பி வாக்களித்த திமுக அரசாங்கம் கொடுக்கிற மரியாதையா? அப்ப மரியாதைன்னு சொல்லிட்டு அதுல என்ன வந்து உரிமை தொகையை கொடுக்குறீங்க. அப்ப உரிமை தொகையை கொடுக்கறவங்களையும் அமைச்சரை வச்சு நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு உரிமை தொகையை உண்மையாகவே அண்ணனாக, வீட்டில் ஒரு மகனாக, எங்கள் தாய்மாவனாக இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து ஹானபல் சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதை மக்கள் வந்து விரும்புறாங்க. அதை பார்த்து திமுக இந்த மாதிரி வந்து ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. உங்க பொதுவாகவே வந்து அதிகமா சொல்ற குற்றச்சாட்டுன்னா குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை மூலச்செலவை பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்டா ஆட்சி இந்த மாதிரி ரிப்பீட்டடா எல்லா தலைவர்களும் கொண்டு வராங்க. இந்த கேள்வி இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அவங்களோட நான் கேட்கிறேன் சார், சின்ன குழந்தைகளை மூலச்செலவுல பண்ணா இப்ப வாக்களித்தவர்கள் யாரு சார்? வாக்களித்தவர்கள் 18 வயசுக்கு மேலே உள்ளவர்கள், வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினவர்கள், வாக்காளர்களாக தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். எஸ்ஏஆர் முடிஞ்சிருக்கு. எஸ்ஏஆர் முடிஞ்சு பில்டர் பண்ணி நீங்க வந்து 72 lakhs வாக்கு போய் வாக்களிச்சிருக்காங்க. முழுக்க இந்த ஆட்சிக்கு மக்கள் 5 வருஷம் இந்த மக்கள் வந்து யாரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க சார்? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமையை பேசக்கூடிய, மொழியை பேசக்கூடிய, கலாச்சாரத்தை பேசக்கூடிய, இந்த மக்களுக்கு நீதியை வென்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் வெற்றிடமா இருக்கின்றது. அந்த முதலமைச்சரை தேடினாங்க. அந்த முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர், மக்கள் வாக்களிச்சாங்க. ஜனநாயகம் தானே ஓட்டு தந்திருக்கீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தேர்தல் களத்தில் நின்று மக்கள் வாக்களித்து மக்கள் முதல்வராயிருக்கிறாரு. இதுல அவங்களுக்கு என்ன பயம்? நீங்க ஒண்ணுமே செய்யல, மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க வந்து கவனம் கையாளணும்னு சொல்றேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.